ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒய்எம்எஸ்சி ஃபேமிலி லைஃப் ஸ்டைல். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு காரசாரமான குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து சின்ன உள்ளி பூண்டு போட்டு வச்ச காரக்குழம்பு தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் இருக்குது. நான் ஒரு 200 கிராம் போல் சின்ன உள்ளி, ஒரு 200 கிராம் பூண்டு, கொஞ்சம் ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் நல்லெண்ணெய், ஒரு பெரிய சைஸு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுக்க வேண்டியதான். அப்புறம் கொஞ்சோள்ள தேங்காய். இப்போது இது இவ்வளோத்தையும் வச்சு நம்ம வாங்க ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து இதுக்கு ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து மெயினாக நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் இதில் வந்து ஊற்றிருக்கேன். நம்ம இப்போது எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கொஞ்சம் கடுகும் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் போட்டோன்னா கொஞ்சம் அதனுடைய வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் வெந்தயம் போட்டோன்னா கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வெந்தயமும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். போட்டு இது ரெண்டும் நல்லா வெடித்து வரட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த சின்ன உள்ளியை வந்து நீங்கள் வேணும்னா 2 ஆட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 ஆட்டு கட் பண்ணலை, முழுசாக போட்டு தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். அப்போ தான் அது நம்மளை சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது அந்த வெங்காயம் எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் நான் முழு சின்ன உள்ளியாக தான் போட்டிருக்கேன். இதையும் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த சின்ன உள்ளி நல்லா ஒரு 3/4 பதம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பூண்டையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டும் இதில் நல்லா வெந்து வரட்டும். அப்போ தான் இந்த பூண்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா மசிஞ்சிருச்சுன்னா வெந்துருச்சுன்னா சாதத்தில் போட்டு நம்ம மசித்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்குற ஸ்டேஜுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன தேங்காயில் உள்ள அரைமுறி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் தான் தேங்காய் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் சீரகம் எதுவுமே போட்டு அரைக்கல. ஏன்னா நான் மல்லித்தூள் மசாலா அரைக்கும் போதே அதில் சீரகம் மிளகு எல்லாமே போட்டு தான் அரைச்சிருப்போம். அதனால் இதில் நான் போடலை. இப்போ இந்த டைமில் இந்த வெங்காயம் பூண்டு வெந்து வந்திருக்கிற டைமில் நான் வெட்டி வச்சுருக்கிற தக்காளியும் இதில் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், அந்த எண்ணெயிலேயே நமக்கு நல்லா அது வெந்து வரணும். அதனால் அதை நல்லா தீயை குறைச்சி வச்சுட்டு நல்லா வெந்து வர்ற அளவுக்கு நம்ம வந்து அடுப்பில் அதை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த டைமில் நம்ம அந்த தேங்காயை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். அதில் வந்து வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம், சீரகம் எதுவுமே சேர்க்க வேண்டாம், தேங்காவை மட்டும் அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த டைமில் நம்ம அந்த குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே அந்த மஞ்சத்தூள் போட்டு வதக்கும்போது அந்த மஞ்சளோட பச்சை வாசனை வந்து சீக்கிரத்தில் போயிடும். அதனால தான். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வத்தல் பொடி எடுத்திருக்கேன். அதையும் இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், குழம்பு மல்லித்தூள். இதில் வந்து நான் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன். மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாமே போட்டு நம்ம திரித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா போட்டு நல்லா அது எண்ணெயில் வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோல தண்ணி ஊற்றி அதை மசாலா வந்து கொஞ்சம் நம்ம கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் பாருங்கள், நமக்கு சின்ன உள்ளிலாம் அப்படி உடையாமல் அழகாக முழுசு அழகாக கிடக்குது. நல்லா கரெக்டான பதத்தில் வருது. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் அந்த புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியையும் கரைச்சி இதில் ஊற்றி நம்ம அப்படி வேக விட்டுக்கலாம். புளிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றுக்கோங்க. புளிக்குழம்புக்கு வந்து நம்ம புளி எவ்வளோ தூரத்துக்கு சேர்க்குறோமோ அந்த புளிப்பு இருக்கோ அந்தளவுக்கு அதனுடைய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் புளிப்பு குழம்புக்கு. அப்புறம் இந்த டைமில் நான் வந்து கொஞ்சம் உப்பும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம அந்த குழம்பு ரெடி ஆகிற டைமுக்குள்ள நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு 2 கொதி வரட்டும். நம்ம 2 கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அந்த அளவு பார்த்து புளிப்பு டேஸ்ட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நமக்கு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காயை வந்து அதில் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சிலர் வந்து தேங்காய் போடாமல் செய்வாங்க. அப்படி வச்சா நல்லா சுண்டை வச்சு சாப்பிடும்போது இன்னும் அதனுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வீட்டில் மெம்பர்ஸ் நிறையா இருக்கும்போது நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிட்டோன்னா கொஞ்சம் அதனுடைய டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், நமக்கு நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா கொதித்து நல்லா வந்துருச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு அழகாக தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், நமக்கு வந்து குழம்பு ரெடியாகி வருது. அது நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து மிதமான தீயிலேயே வச்சு நம்ம இந்த குழம்பு ரெடி பண்ணால் போதும்.
அது வந்து நின்று நமக்கு அந்த குழம்பு வந்து கொதிச்சு வரும் பாருங்களேன். நமக்கு அந்த சைடுலலாம் அந்த மசாலா எண்ணெய்லாம் அழகாக பிரிஞ்சு வர்றது நமக்கு தெரியும். பாருங்கள் அழகாக கொதிச்சு வருது. இப்போ வந்து நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை வாசனைக்கு போட்டு எடுத்தோம்னா சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமான பூண்டு குழம்பு அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. இது எல்லாருமே செய்கிற மணிக்கு ஈஸியான மெத்தடில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.